தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இதுதான் சாதாரண பண். இது பன்முறை. இது பாடுறதுக்கு கூடுதல் பயிற்சி நம்ம எடுக்கணும். அதுக்கு பதிலாக தான் முதல்ல என்ன பண்றோம், அதே ராகம் அதே பண் தான். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். பண் ரெண்டு ஒண்ணுதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? பண் ஒண்ணுதான். ஆனால் பாராயண முறைக்கும் பன்முறைக்கும் பாடுகிற அமைப்பில் ஒரு சின்ன வேறுபாடு, அவ்வளவு. சரியா? இப்ப பன்முறை ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? தலையே நீ வணங்காய் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல் வரியில அது வீச்சுல வரும் பாருங்க. இப்ப கவனிங்க, தாளத்தை கவனிங்க, பாட்டை கவனிங்க. முதல் பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே? இங்க கவனி. தலையே நீ வணங்காய் தலை மாலை. ஏன் ரெண்டாவது வரி மாலை? அப்ப தாளம் அங்கதான் தொடங்கணும். அப்ப எங்க வந்தது? அந்த வீச்சில் எது வந்துடணும்? தலை. பாருங்க, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து. இதுலயும் பாருங்க, தலை மாலை தலை கணிந்து அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஒரு தட்டு ஒரு வீச்சு பாக்கி இருக்கும். இதுலயும் ரூபகத்திலையும். ரைட்டா? பண்ணலாமா? இப்ப பண்ணலாமா? பாடுங்க. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து. தலையாலே பலி பலி இதுல வரும். தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதுல கா நீட்டி ஈன்னு முடியும். ஏன் காத நெடில்? எங்க நெடில் வருதோ அதான் நெடிக்கும். பாடுங்க. தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே. எல்லா பாட்டும் போலதான். முதல் ரெண்டு வரி கீழே, அடுத்த ரெண்டு வரி மேல. ஆக்சுவலா இது ரெண்டு வரி தான். முதல் வரி கீழே, ரெண்டாவது வரி மேல. இன்னொரு வாட்டி பாடிடலாமா? தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும். தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி
நீச்சல். நீச்சல். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட்ல எழுதுவாங்க. தேடி கண்டு கொண்டேன் திருவாளோடு நான் முகனும் தேடி கண்டு கொண்டேன். அதாவது என்னன்னா முதல்ல வந்து அந்த தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் அது வரைக்கும் கீழே. அடுத்தது பிரம்மா எங்க தேடினாரு? மேல. தேடி பாட்டு மேல போயிடும். அடுத்தது தேடோனா மேல அவன் பார்க்க முடியல. என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் திருமால் பன்றியா கீழே போனார். இந்த ரெண்டு பேரும் பார்க்க முடியாது. அந்த தேடோனா அப்படிங்கிறது மேல போனவனுக்கு கிடைக்கல, கீழே போனவனுக்கு கிடைக்கல, மிடில் இருந்த எனக்கு கிடைச்சது. ஏன்? அவன் என் நெஞ்சுக்குள்ள இருந்தான். அப்ப தேடி தேடோன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். கான்செப்டாவும் இதை புரிஞ்சுக்கலாம் எளிமையா. சரியா? பாருங்க பார்ப்போம். தேடி கண்டு கொண்டேன் திரு தாளோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொஞ்சம் லேட்டா தேடி இருக்கீங்க. இவங்க கொஞ்சம் வேகமா தேடுறாங்க. சரி.